உங்களுக்கு தெரியுமா, ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலோட பாத்ரூமில் வழுக்கி விழுந்து இறந்ததற்காக அந்த பேஷண்ட்டோட உறவினர்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பீடு தொகையை வழங்கியிருக்காங்க. இது போல ஒரு டாக்டர் தன்னோட டியூட்டியிலிருந்து தவறப்போ நம்ம எப்படி அந்த டாக்டரை கைது செய்வோ இல்லை அவரிடமிருந்து அபராதம் பெறுவதற்கோ என்ன செய்யணும் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், அதாவது மருத்துவ அலட்சியம் அப்படின்னா தனக்குன்னு ஒரு கடமை இருந்து அதை தவறுதலாக செய்கிறது, இல்லை ஒரு ஸ்கில்லே இல்லாத போலியான மருத்துவராக உலாவது, இல்லைன்னா ஒரு நர்ஸ், டாக்டர் இல்லை ஃபார்மசிஸ்ட் இவங்கெல்லாம் யார் வேணாலும் அந்த தவறு செஞ்சிருக்கலாம். ஒரு தவறான டயக்னோசிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டயக்னோஸ் செய்ய வேண்டிய காலத்தை தாண்டி டிலேயாக அந்த டயக்னோசிஸை செஞ்சுருக்கலாம், இல்லைனா சர்ஜரியில் தவறுகள் நடந்திருக்கலாம், இல்லை அனஸ்தீஷியா, இல்லை சைல்டு உடைய பர்த்தில் கூட தவறுதல் நடந்திருக்கலாம். இந்த மாதிரியான எந்த விதமான தவறுதலாக இருந்தாலுமே அது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னு சொல்லப்படுது. இதை நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு யார் மேலே இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த அக்ரீவ்டு பர்சன், பாதிக்கப்பட்ட நபர் தான் கம்ப்ளைண்ட் பண்ண வராரு. அந்த கம்ப்ளைண்ட் தான் இதை நிரூபிக்க வேண்டிய கடப்பாடுடைய நபராக இருக்கிறார். இந்த மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கீழே கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை நிரூபிக்க விரும்பும் நபர் என்ன செய்யணும் அப்படின்னா 3 நிலைகளில் அவர் தன்னுடைய ப்ரூஃபை எடுத்து வைக்கணும். முதலாவதாக அவர் தனக்கும் அந்த டாக்டருக்கும் உள்ள பேஷண்ட் டாக்டர் ரிலேஷன்ஷிப், அந்த உறவு முறையை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இரண்டாவதாக அந்த டாக்டர் தனக்கு ஒரு கடமை இருந்து அந்த கடமையிலிருந்து தவறி இருக்கிறார் அப்படின்றத எடுத்து வைக்கணும். மூன்றாவதாக அந்த கடமை தவறுதலால் தனக்கு என்ன லாஸ் அல்லது டேமேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்றதையும் நீங்கள் எடுத்து வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை எடுத்து வைக்கிறதுக்கான நடைமுறைகள் என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணணும். இரண்டாவதாக ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை அந்த டாக்டர் பேரில் ஃபைல் பண்ணலாம். உங்களுக்கு இழப்பீடு வேணும் அப்படின்னா கன்சியூமர் கோர்ட்டில் நீங்கள் வழக்கு தொடரலாம். இல்லை அது ஒரு கிரிமினல் குற்றமாக வழக்கு பதியப்படணும் அப்படின்னா அந்த டாக்டரோட லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறது வரைக்கும் கூட பனிஷ்மெண்ட் வழங்கப்படலாம். அந்த காம்பன்சேஷன் இழப்பீடு 20 லட்சத்துக்கும் கீழே அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபோரமில் போய் வழக்கு பதியலாம். இல்லை அந்த காம்பன்சேஷன் 20 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் செல்லும் அப்படின்னா அது ஸ்டேட் கன்சியூமர் ரெட்ரஸல் ஃபோரம்லையும், 1 கோடி ரூபாய்க்கு மேலே செல்லும்னா நேஷனல் லெவல்லையும் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். தவறான சிகிச்சையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. இலவசமாய் பெற்றும் இலவசமாய் பகிர்வோம். நன்றி.